Hi friends, வணக்கம் வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புரம் 360. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஹெல்தியான ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பத்தி தான் இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 2 கப் வந்துட்டு ராகி மாவு நான் எடுத்துர்க்கேன். இது வந்து கடைகள்லயும் வந்து ராகி மாவாவே வந்து இப்ப கிடைக்குது. இல்லனா நீங்க ராகி வாங்கி மெஷின்லயும் கொடுத்து அரைச்சுக்கலாம். So இது வந்து 2 கப் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் வந்துட்டு கம்பு மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ராகி மாவு கம்பு மாவு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அண்ட் அயன் இது ரெண்டுலையுமே வந்து நமக்கு நிறைய கிடைக்குது. ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து கொடுக்க வேண்டிய ஒன்று. 1 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்காக. நேரம்லாம் வந்துட்டு அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை. நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அதை வந்து கரையிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம அதை அப்படியே வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஒயிட் சுகர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நான் 1 கப் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் மாவோட. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஏலக்காய் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டோன்னா நமக்கு வந்து தோசை வந்து எடுக்கிறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்குது மாவு வந்துட்டு. இப்படி ஊற்றி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து வச்சாச்சு. இப்போ வந்து அது ஹீட் ஆகிட்டு இருக்குது. கல் சூடானதும் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக. ஸோ இப்போ மாவை வந்து தோசை ஊற்றிடலாம். ஸோ மாவு வந்து பதம் கரெக்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அழகாக ஊற்றுறதுக்கு வருது. இட்லி மாவு மாதிரியே நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். ஏன்னா ராகி மாவுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லா வரும். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா அழகாக வருது பாருங்கள். எடுக்கிறதுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ராகி தோசை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்துட்டு இது. இதுலேயே வந்துட்டு நம்ம வந்து காரம் போட்டும் வந்து செஞ்சுக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு பிடிக்கலன்னா நம்ம அப்படியும் வந்து செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.